மத்திய வழக்கம் இன்னைக்கு வேலைக்கிழமை பெரிய மருமகள் சின்ன மருமகள் இன்னைக்கு பெரிய மருமகள் தான். சின்ன மருமகள் 2 நாள் ஆப்சென்ட் வர மாட்டாங்க, அவங்க பர்சனல் விஷயமா கோயில் போயிருக்காங்க. ஸோ நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் போல. ஸோ பாட்டு காலிலேருந்து ஓடிட்டு தலை வலிக்குது. என்னன்னா ஒரு சாப்பாடு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அது தானா அது தவறுதுன்னா சரி நம்மளுக்கு டைம் வரல நம்ம ஏத்துக்கலாம் சரி அப்படின்னு மனசாத்திக்கலாம். ஆனா நம்மளுக்கு கிடைச்சு அதை நம்மளால பண்ணிருக்க முடியும். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா கண்டிப்பா பண்ணிருக்க முடியும். அதை நம்ம செய்ய முடியலன்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஸோ அதை நான் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு முன்னே அது நடந்தது. எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பட் அதை நான் மிஸ் பண்ணேன். என்னால் முடிஞ்சா டெஃபினட்டா அதை பண்ணிருக்கலாம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அலட்சியம். அது என்னன்னா அது 2 நாள் ஆச்சு நான் தூங்குறதுக்கு, அதை ஜீர்ணிக்க முடியாம ஆயிடுச்சு. ஸோ நீங்க தயவு செஞ்சு அதை வாய்ப்பு படிச்சு தயவு செஞ்சு அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. என்ன மாதிரி முட்டாளெல்லாம் இருக்காதீங்க. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அதை சத்தியமா நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இன்னைக்கு லஞ்ச் சுட சாதம், கீரை கூட்டு, மோர், அப்புறம் ரசம். எனக்காக ஒரு டென்ஷனா இருந்து ஸோ ரசம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல ஐடியால வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல, ரசம் சாப்பிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு மைண்ட் செட்ல தோணுச்சதால வச்சு, அது ஏன் தெரியல. பிளஸ் எப்பவும் போலதான் மாம்பழம்.